ஒரு சில புக்கிங் எடுக்க போகும்போது கஸ்டமர் ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட மரியாதை இல்லாத மாதிரியே நம்ம கூட நடந்துக்குவாங்க. அது ஏன் தெரியுமா? அவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 புக்கிங் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அந்த புக்கிங் நம்ம அக்செப்ட் கொடுப்பேன், அசைன் ஆகாது. திருப்பியும் சுத்திட்டு திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நம்மளுக்கே வரும். நம்மளுக்கே வரும்போது திருப்பி நம்ம அக்செப்ட் கொடுப்பேன், அசைன் ஆகாது. அக்செப்டட் அங்கதான் டிரைவர்னு வரும். இல்லைன்னாக்கா அது சுத்திட்டு திருப்பியும் அது கேன்சல் ஆகி போயிடும் புக்கிங். அந்த ரிக்வெஸ்ட் கேன்சல் ஆகும். திருப்பி என்ன பண்ணுவாங்க கஸ்டமர், இந்த டிரைவர் அசைன் ஆன டிரைவர் ஒருவேளை மேபி கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா அது சுத்திட்டு இருந்துட்டு டிரைவர் அசைன் ஆகாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, ஃபேர் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 40 ரூபா சேர்த்து போடுவாங்க. சேர்த்து போடும்போது இந்த புக்கிங் திருப்பி நம்மளுக்கே வரும். நம்மளுக்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அக்செப்ட் பண்ண. அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அசைன் ஆகும். நம்ம என்ன நினைப்போம், ஆஹா 200 ரூபாய்க்கு வர வேண்டியது 240 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாக்கா, அவங்க லொகேஷனுக்கு போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, பாரு அவன் வரான் பார், 200 ரூபாய்க்கு போட்டா வரல, 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா வரான் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம 200 ரூபாய்க்கு அக்செப்ட் பண்ணேன், 240 ரூபாய்க்கு அக்செப்ட் பண்ணேன், எது நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலே நம்மளை டிஸ்ரெஸ்பெக்டபுளா நம்மளை ஒரு மாதிரியா பாக்குறது உண்டு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா?